ஸோ ஐஸ் கட்டிக்கும் ஒரு நார்மல் கல்லுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, தெரியுங்களா? ஸோ ஒரு கல்லை நம்ம எப்படி சயின்டிஃபிக்காக டிஃபைன் பண்ணுவோம்னா அதுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று, அது நேச்சுரலாக அக்கரிங்காக இருக்கணும். ரெண்டாவது, அதோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். மூணாவது, அதுக்கு ஒரு டிஃபைன்டு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 விஷயம் அப்ளை ஆச்சுன்னா ஒரு பொருளை நம்ம கல்லுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஐஸுக்கும் இந்த ஒரு டிஃபைன்டு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. அதில் H2O 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஓகேங்களா? இது நேச்சுரலாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒரு ஐஸ் கட்டியும் டெக்னிக்கலி கல் தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு கல் உருகி குழம்பா மாறும்போது அது நம்ம லாவான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி உருகி வர தண்ணியுமே நம்ம லாவான்னு சொல்லலாம். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டுமே நம்ம உலகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஒண்ணுதான் அப்படின்றத நம்ம பார்க்க தவறிடுறோம். ஸோ நீங்க எடுத்துட்டு லா ஆஃப் ஃபார்மேஷனை ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒரு ஐஸ் கட்டி உருகதை வச்சு கூட சொல்லித்தர முடியும். எக்ஸாக்டா இந்த பார்வையை நம்ம மாத்தினாலே பல சயின்டிபிக் விஷயங்களை நம்ம எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ்க்கு நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.